எவ்ரிவன், வெல்கம் டு நிவ்கா தாட்ஸ். இன்றைக்கி நம்ம அட்டகாசமாக 2 பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இட்லி மாவு இருந்தால் போதும். நாங்கள் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் இதே டைப்பில் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணால் இன்னும் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 10லேருந்து 20 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி இது மாதிரி சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுருங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இப்போது நம்ம தேங்காவை சின்ன சின்னதாக அரைஞ்சி சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். தேங்காவை ஃபஸ்ட்டு தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம நெய்யில் நல்லா பொரித்து எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி பொன்னிறமாக ஆன பிறகு ஒரு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை அரைஞ்சி ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக அரைஞ்சி ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கண்ணாடி பதம் வந்தாலே போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு இதில் ஒரு கேரட்டை இது மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கேரட் நம்ம ரொம்ப வதக்கிட்டோன்னா அதோட கலர் போயிடும். இது மாதிரி நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்காது. நம்ம லேசாக வதக்கினாலே போதும். ஏன்னா நம்ம திருப்பி பணியாரத்தில் சேர்த்து வேக தான் வைக்க போகிறோம். ஸோ லேசாக வதக்கினாலே போதும். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த காயிலையும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி லைட்டாக வதக்கி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு ரெடி பண்ணிடலாம் மாவை. நான் இன்றைக்கி இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி இந்த பாரிஸ் பிராண்டோட ஜாகரி பவுடர் வரும்ல, அதை தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு எனக்கு ஜாகரி பத்தலை. அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஜாகரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடியும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த லம்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்ட பிறகு இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட இனிப்பு பணியார மாவு ரெடி. அதேமாதிரி இந்த பணியாரத்தை நான் ஆல்ரெடி ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா வெல்லத்தை உருக்கி பாகாக்கி நான் மாவு கூட சேர்த்து நான் பணியாரம் செஞ்சேன். ஆனால் அது எனக்கு ஒழுங்காகவே வரல. வெல்லம் இது மாதிரி நாட்டு சர்க்கரை இது மாதிரி உடச்ச வெல்லம் போட்டால் தான் எனக்கு கரெக்டாக வந்தது. ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார பணியாரத்துக்கும் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கும் இட்லி மாவு தான். இதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த இட்லி மாவில் 1 டீஸ்பூன் இந்த இட்லி மாவில் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜ்ஜஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட கார பணியார மாவும் ரெடி. இது இன்னும் ஆல்டர்னேட் பண்ணோன்னா நம்ம தேங்காய் கூட க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு விருப்பமான வெஜ்ஜஸ் கூட ஆட் பண்ணி இன்னும் ஹெல்த்தியாக செய்யறதுனால செஞ்சுக்கலாம்.
பணியார மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பணியார பேன் வச்சுட்டு இதில் ஒரு குழியிலையும் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகின பிறகு இதில் மாவு ஊற்றிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இனிப்பு பணியார மாவை ஆட் பண்ணிக்கிறேன். மாவெல்லாம் இது மாதிரி ஆட் பண்ணிட்ட பிறகு இதை ஒரு மூடி போட்டு 2 சைடுமே நம்ம நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இந்த சைடு ஒரு 3 மினிட்ஸ், அந்த சைடு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா பணியாரம் நல்லா வெந்துடும். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கும். இப்போ இந்த பணியாரத்தை திருப்பி போட்டுட்டு மூடி போட்டு நம்ம 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பணியாரம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக் இன்சர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். மாவு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா பணியாரம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். எனக்கு வந்து பணியாரம் இது மாதிரி ஸ்டிக்ஸில் எடுக்கிறத விட எனக்கு இது மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தால் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதுபடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம கார பணியார மாவையும் ஒரு குழிலையும் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதையும் 3 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். போத் சைட்ஸுமே நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்தால் சீக்கிரமாக வெந்துடும். கார பணியாரமும் ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடும் 3 நிமிஷம் குக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த கார பணியாரத்துக்கு நம்ம ஒரு தேங்காய் சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் 1/2 மூடி தேங்காய், அது கூட 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 முந்திரி பருப்பு மட்டும் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் எனக்கு கெட்டி சட்னி மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எனக்கு பணியாரத்தோட இந்த சட்னி தான் பிடிக்கும். அதே மாதிரி பணியாரத்துக்கு கார சட்னியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இது மாதிரி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு இதை இப்போ தாளிச்சிக்க போகிறோம். தாளிப்புக்கு நார்மல் தாளிப்பு தான். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம சட்னி மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அதே டைம் பணியாரமும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்மளோட 2 பணியாரமே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. கார பணியாரத்துக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் பணியாரம் மேலே நான் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு மட்டும் துருவி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், சும்மா அழகுக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த பணியாரத்தை கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெலாம் இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில் மெஷர்மெண்ட்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நிவிகா தாட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.